ஸோ அமிர்தா ஹிந்தி பாட்மாலா கிளாஸ் 5 சிபிஎஸ்சியில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ருத்துயே லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைசஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இது வந்து இன்னொரு வீடியோ. இதில் மிச்சம் இருக்கிற புக் பேக் எக்ஸசைசஸ் மற்றது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, தியே கயே ஷப்தோங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் இருக்குது, விலோம் ஷப்த் லிக்கியே அதோட ஆப்போசிட் வேர்ட்ஸை எழுதுங்க. ரைட் த ஆன்டனிம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட்ஸு. ஓகேயா? ஷாம்னா என்ன, ஈவினிங். அதுக்கு ஆப்போசிட் வந்து சுபா, மார்னிங். நயானா புதிய. புராணானா பழைய. அதிக்னா அதிகமான. கம்னா குறைச்சலான. காலானா கருப்பு. அதுக்கு ஆப்போசிட் வந்து ஒயிட் இல்லையா? சஃபேத் அப்படின்னு எழுதணும். அடுத்து என்னது, இது வந்து இந்த ஸ்ரீலிங் புல்லிங். ரைட் த வேர்ட்ஸ் அண்டர் த கரெக்ட் ஹெட்டிங். இது கீழே இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாக்கியமே தியேகே சப்தோங்கோ உச்சித் ஷீர்ஷக் கே நீச்சே லிக்கியே. ஜெண்டர் எழுத சொல்லியிருக்காங்க. எது ஸ்திரீலிங் எது புல்லிங் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. லிங் ஓகே டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சூரஜ்னா என்ன, சன்னு வந்து என்ன வரும், புல்லிங்கில் தான் வரும். ஓகேயா? அதே மாதிரி பிஜிலி வந்து லைட்னிங் வந்து ஸ்திரீலிங்கில் வரும். ஓகேயா? இது மேஸ்குலைன் இது ஃபெமினைன் அந்த மாதிரி. தர்த்தின்னா வந்து பூமி வந்து ஸ்திரீலிங்கில் வரும். பாணி வந்து புல்லிங்கில் தான் வரும். ஹவா வந்து காற்று வந்து ஸ்திரீலிங்கில் வரும். ஓகே? பசீனானா ஸ்வெட்டிங் வந்து புல்லிங்கில் தான் வரும். ஓகேயா? ஸோ இதுவும் முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். இன் பிரஷ்னோக்கே உத்தர் தீஜியே. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எழுதுங்க. ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, பாரத் மே கித்னி ருத்தியே ஹோத்தி ஹை. பாரதத்தில் நம்ம நாட்டில் வந்து எத்தனை சீசன்ஸ் இருக்குது? பாரத் மே சஹ்னா 6. பாரத் மே சஹ் ருத்தியே ஹோத்தி ஹை. இதை தூக்கிட்டு அப்படியே சஹ போட்டுடணும். ஓகேயா? பாரத் மே சஹ் ருத்தியே ஹோத்தி ஹை. பாரதத்தில் 6 சீசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது என்னென்ன அப்படின்னா வசந்த், கிரீஷ்ம, வர்ஷா, சரத், ஹேமந்த் और शिशिर है அப்படின்னு எழுதிட வேண்டியதுதான். ஓகேயா? அடுத்து செகண்ட் क्वेश्चन வந்து தீபாவளி का त्योहार किस ऋतु में आता है. தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்து கிஸ் ருத்து மே எந்த சீசனில் வருது? ஆக்சுவலாக அது வந்து ஆட்டம் சீசனில் தான் வருது. நவம்பர் மாதம் தானே தீபாவளி வரும். நவம்பர் மாதம் எங்கே வருது? ஷரத் ருத்துவில், ஆட்டம் சீசனில் தான் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், எந்த சீசனில் அதை தூக்கிட்டு ஷரத் சீசனில் வருது அப்படின்னு எழுதிடணும். தீபாவளிக்கு கா தியோஹார் இதை தூக்கிட்டு இந்த இடத்துல ஷரத் ருத்துமே ஆட்டா ஹை அப்படின்னு எழுதிடணும். அவ்வளோதான். ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் முடிஞ்சிடுது. ஸோ இந்த சாப்டரோட புக் பேக் எக்ஸசைசஸ் முடிஞ்சிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.